சாலைகள் சீரமைக்கப்படவில்லை, மக்கள் வரிப்பணம் வீணாகிறது. சேலையூர் சங்கர் குற்றச்சாட்டு. ஸ்ரீ கிரிஷ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் அங்காடு ரெட்டில்ஸ் டேலண்ட் ஃபீஸ்ட் 2 90க்கும் மேற்பட்ட பள்ளிகள் 2500க்கும் மேல் மாணவர்கள் ரூபாய் 9 லட்சம் மதிப்புள்ள பரிசுகள். முன்பதிவுக்கு 8925901723. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சாலைகள் சரிவர சீரமைக்கப்படாததால் மக்கள் செலுத்தும் வரிப்பணம் வீணாகி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் குற்றம் சாட்டினார். சேலையூர், சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டா இருந்தும் வரி வசூல் இல்லை என்றும், வரி உயர்த்தப்பட்ட நிலையில் கூட சாலை பணிகள் தாமதமாகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அறிவிக்கப்பட்ட 750 கோடி ரூபாய் நிதி தாம்பரத்திற்கு வரவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். செய்தியாளர் ரமேஷ். அதை நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால இதை முக்கியமா பார்த்துட்டு எல்லாமே எல்லா டிவிஷன்லயுமே எல்லா ஜோன்லயுமே என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அருணாச்சலம் கான்ட்ராக்டர் அவுட் சோர்சிங் சம்பளமே கொடுக்கல, 2 மாசம் சம்பளமே கொடுக்கல. 2 மாசம் சம்பளம் நான் கொடுத்தேன் அங்க இருக்க ஒர்க்கருக்கு. அந்த மாதிரி பண்ற ஆளை வச்சு எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி இப்ப 13% லிஸ்ட்ல போட்டுருக்க டிபிசி, 1 மாசமா டிபிசி ஒர்க்கர் 750 கோடி சட்டசபை அறிவிச்சாரு. அது என்னாச்சு? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு பவுச்சர் இருக்கும் 3 லட்சம் ரூபாய். ஒரு பவுச்சர் இருக்கும் நான் கொடுத்த லெட்டர் என்ன பண்றேன்? கொடுத்த லெட்டர் என்ன பண்றேன்? லெட்டர் கொடுக்க வழி இல்லை. லெட்டர் கொடுக்க முடியல. எத்தனை பேர் லெட்டர் கொடுப்பாங்க? அதெல்லாம் மக்கள் தாங்க எங்க வாழ்ந்தவர்கள் வரி கட்டுறாங்க. என்ன எல்லாம் பண்றாங்க. எதுக்கு நீங்க பண்ணுவீங்க? முடியலங்க, பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க செய்யுங்க. கொடுத்த லெட்டருங்க எங்களால் நிதி இல்லை அப்படின்னு. 2வது, எங்க வார்டுல எந்த அதிகாரியும் வரத்தும் இல்லை, ரோடு வருவதும் கிடையாது. ஆனா இந்த மண்டல குழு தலைவர் மட்டும்தான் ஜாலியா பேசுகிறான் தவிர மாநில உறுப்பினர் குமரிங்க. சரி, அதை விடுங்க. 3 லட்சம் ரூபாய் ஒரு மாநில உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கி என்னாச்சு? 3 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் அந்த அம்மா எழுதி வாசித்தாங்க. அந்த அம்மா ஒரு கவுன்சிலருக்கு 3 லட்சம் ரூபாய் அலாட் பண்ணாரு. எங்க 3 லட்சம் ரூபாய் என்ன எங்களுக்கு லெட்டர் கமிஷன் சார், எங்களுக்கு ரிப்ளை வேணும். நாங்க கொடுத்த லெட்டருக்கு எங்களால் நிதி இல்ல, எங்களால செய்ய முடியாதுன்னு லெட்டர் கொடுங்க. நீ கொடுக்க சொல்றதெல்லாம் ரிப்ளை எப்படி கொடுக்க முடியும்? என்ன வருமோ அதான் ரிப்ளை கொடுக்க முடியும். மண்டல கூட்டத்தை 8 கவுன்சிலர் சரியா வேலை செய்ய நாங்க புறக்கணிச்சோம். அப்படிலாம் இல்ல. அதாவது அவங்க நியமன எல்லாரும் ஒரு நிமிஷம். அவங்க பேரு கவிதா. இவங்க தான் நம்மளுடைய மாநகராட்சியோடைய நியமன கவுன்சிலர். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்ச மாற்றுத்திறனாளிகளுடைய நியமன கவுன்சிலர் தான் அவங்களுடைய பேரு கவிதா. நம்ம கம்மல் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க 5வது வாரத்தில் விளம்பரம் வச்சிருக்கோம். அவருடைய விடுதலை போராட்டத்துக்கு வீடுகளிய எங்கள் சார்பாக, இஸ்லாமிய மக்களுடைய சார்பாக 24, 25, 26, 27, 28, 29, 29 வருஷத்துக்கு எவ்வளவுதான் சார் வரும்? ஆக்சிடென்ட் கேட்குங்க.
பொருளியல் 36, பொருளியல் 37, 41, பொருளியல் 43. வணக்கம். இன்னைக்கு நடந்த மாநகராட்சி கூட்டம் வந்து பிசுபித்து தந்தது ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட்னா ஒன்றும் எதுவுமே கிடையாது. எந்த சப்ஜெக்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. தாம்பரம் மாநகராட்சியில் பூர்வீகமான சொத்து உள்ள இடம் சேலையூர், சிட்லப்பாக்கம், கடப்பேரி, பழைய தாம்பரம், முடிச்சூர், இரும்பலூர், சாண்டூர் இந்த பகுதியில் வந்து பட்டா தான் வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து வேறு ஒன்றுமே இல்லை. பட்டாதாரிங்க எல்லாமே. அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாக நாங்கள் அவங்களுக்கு பட்டா வரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் 3 வருஷமாக பழைய ஆர்வம் பாரு இவரை பாருன்னு சொல்கிறாங்க தவிர வரி போடுறது கட்டுக்கடங்காத வரி அதிகமாக இந்த மாநகராட்சி போட்டும் புதுசாக வரி போடுறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே. ரெண்டாவது, சட்டசபையில் 750 கோடி ரூபாய் யூஜிடி அறிவித்தாங்க. சட்டசபையில் அறிவித்து 1 வருஷம் ஆகும்போது இதுவரையில் எந்த தகவலும் இதுவரையில் கண்டிப்பாக வரல. ஒன்றுமே வரல. பொதுவாக வந்து நாங்களும் 10 கவுன்சிலர் இருக்கிறோம். 10 கவுன்சிலரும் நாங்கள் பல முறை ஒரு 3.5 வருஷமாக மனு கொடுத்து பார்த்தோம், கம்பெனி கொடுத்து பார்த்தோம், சொல்லி பார்த்தோம். ஒரு அதிகாரி கூட அதிமுக கவுன்சிலர் இருக்கிற வார்டுகளில் எந்த அதிகாரி வருது. ரெண்டாவது, ஃபோனும் எடுக்கிறது கிடையாது. அதான் நாங்கள் கேட்ட இப்போ கூட்டத்தில் நாங்கள் கொடுத்த லெட்டர் இருக்கு, நிதி இல்லை, உங்களுக்கு செய்ய முடியாது, லெட்டரை திருப்பி ரிப்ளை கொடுங்க எங்களுக்கு. அதான் இந்த கூட்டத்தில் கேட்டோம். இந்த கூட்டம் வந்து எந்த காரஞ்சாலி இதுவுமே கிடையாது. மக்களுக்கு பயன்படக்கூடிய எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க, டெண்டர் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. எல்லாம் அவங்க பயன்பாட்டுக்குள்ள இந்த கூட்டமாக தவிர மக்களுக்கு பயன்படுகிற கருத்தாக சப்ஜெக்டாக இது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து வெகு சீக்கிரத்து பாருங்கள். அந்த ரோடு அதிமுக பெரியில் 3 ரேர் போடுவாங்க. ரோடு போட்டால் இப்போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிட்லப்பாக்கம் சொன்ன மாதிரி கருப்பு தோசை போட்ட கை இந்த மழையில் மொத்தம் அடிச்சு போயிடுச்சு. பல கோடி ரூபாய் இந்த மாநகராட்சியில் மக்களுடைய வரி பணம் வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் கேட்டால் கேட்டோம். இப்போ எதுவும் கேட்டால் ஒன்று கடகடன்னு வாசித்தாங்க, கடகடன்னு பண்ணாங்க, ஸ்பீடாக முடிஞ்சு போச்சு. இது ஒன்று டெண்டரு கூட்டமாக நடந்தது. இது அவங்களுக்கு மேயருக்கு, துணை மேயருக்கு, மந்திரிக்கு, எம்எல்ஏக்கு பயன்படக்கூடிய கூட்டமாக இது நடந்து முடிச்சு. சார், குறிப்பா இந்த இலவச பட்டா கொடுத்தாங்கல்ல, அது ஆன்லைன் லேயர்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு. அது மேகால் போகிறவங்களை போய் எப்படி ஆன்லைன் ஏறும்? மேகால் மப்பேடு பக்கம்லாம் போனீங்கன்னா அது கொடுத்து 20-30 வருஷமா மேகால் போகிறவங்க கொடுத்து ஆன்லைன்லேயே ஏற்றலை. அது ஒரு இதுதான், விளம்பரம் தான். பொதுவாக விளம்பரம் இல்லாமல் இதை கொடுத்துலாம் ஒன்றும் நடக்காது. பட்டா கொடுத்து ஒன்றுமே இல்லையா. அகல் பக்கம் மப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேகால்லேயே அந்த பட்டா மட்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஏறின ஒன்று நிறைய குறைபாடுகள் இருக்குது. அந்த மக்கள் மனமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெகு விரைவில் இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குது. 2 அமாவாசை தான் இருக்குது. ஆட்சியினுடைய அதிகாரம் 2 அமாவாசை இருக்குது. தமிழகத்தினுடைய இந்த பகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் போட்டியிட இருக்கிறாரு. அவர் பெருவாரியான அவரை வாக்களித்து அமைச்சராக ஆக்கினார். தாம்பரம் இந்த பகுதியில் சிறப்பாக இருக்கிற கேட்டு 10:15 ஆரம்பிச்ச மீட்டிங் 11:15 பிசுபித்துப்பட்ட மீட்டிங். ஒன்றுமே இதில் குறிப்பாக இது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆளுங்கட்சிக்கான செலவுக்கான கூட்டம் அவ்வளோதான். ஓகே, நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.